ஒரு கதை கேட்போமா? Once upon a time, there was a kind old king named Ashoka. ஒரு காலத்தில் ரொம்ப அன்பாக ரொம்ப வயசான ஒரு கிங் அசோகா இருந்தாங்களாம். He had ruled a very big kingdom when he was younger. But by the time he was very old, he had given almost all his money and treasures away to help people build hospital and plant trees. அவருடைய சின்ன வயசில் யங்காக இருக்கும் போது அவர் ஒரு பெரிய அரசாங்கத்தை ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் வயசானதும் அவரோட மணி சொத்து எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு, மரம் நடுறதுக்கு அப்படின்ட்டு அவருடைய வெல்த் எல்லாமே இப்படி கொடுத்துட்டாங்க. He liked helping others more than having gold. தனக்குன்னு தங்கம் பணம்லாம் வச்சுக்கிறத விட அவர் மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. One afternoon, King Ashoka was sitting peacefully in his garden, enjoying a small green, sour and sweet Indian fruit called amla. Suddenly, a group of wise and gentle teachers called monks walked by. They were good friends of the king. ஒரு நாள் மதியம் அந்த ராஜா அசோகா இருக்காங்கள்ல, அவங்க கார்டனில் அவங்க அப்படியே காமாக உட்காந்து அந்த க்ரீனரிஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஆம்லா நெல்லிக்காவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த வழியாக அவங்களோட டீச்சர்ஸ் மாங்ஸ் அப்படின்வாங்க, அவங்க நடந்து வந்தாங்களாம். மாங்ஸ் அண்ட் ராஜாலாம் அவங்க நல்ல நண்பர்கள். King Ashoka wanted to give his friends a present, but he looked in his pocket and around his garden. He had nothing left to offer them. No jewel, no shiny coins, not even a big feast. மாங்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு gift கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் அவர்கிட்ட எதுவுமே இல்லையாம். அவர் தான் எல்லாமே தானம் பண்ணிட்டார்ல. எந்த ஒரு ஜுவல்லும் இல்லை ஏதோ காயின்ஸோ இல்லை விருந்து வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட எதுவும் இல்லை. All he had was the little amra fruit he was eating. அவர்கிட்ட இருந்தது அந்த ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான். அவர் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான். With a gentle smile, King Ashoka broke the amla in half and offered one half of the simple little fruit to the monks. ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அந்த நெல்லிக்காவை பாதியாக அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார்ல, அந்த நெல்லிக்காவை பாதியாக உடச்சி அவர் அந்த மாங்ஸுக்கு கொடுத்தாங்களாம். He said, "Friends, I used to own